ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கான வீடியோவில் எஸ்பிஓவோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும், அவங்க இப்போது எந்த மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரெண்டு கண்டென்ட்டும் இந்த ரெண்டு இதுலேயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க 10,000 பேர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளான எலிஜிபிலிட்டி, இதுக்கு என்னெல்லாம் இருக்கணும், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படின்னு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிசி கம்ப்யூட்டர் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்து அடுத்து ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா, அடுத்து பிளாக், இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒரு இது இருந்தால் போதும். நீங்கள் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை உடனே கண்டென்ட் ரைட் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் வெப்சைட்டில் போடணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் 5,000 பேர் தான் எடுப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த எலிஜிபிள் இருந்தால் அவங்க மண்டே அது இதுக்குள்ளான லிங்கு சென்ட் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க குரூப்பில். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். 5,000 பேர் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ட்ரைனிங் பீரியடுன்னு அவங்க 4 to 6 மந்த்து சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா 3,500 பெர் மந்த்துக்கு. ஒர்க் மொத்தம் மேக்ஸிமம் 4 டாஸ்க் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் 4 to 10க்குள்ளே இருக்கும். ஒரு மாதத்துக்கு 1 வீக்குக்கு ஒன்று இல்லைன்னா 2 கொடுப்போம். அது நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடணும். ஸோ உடனே போட்டு அதை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அது அவங்க டீட்டெயிலாக அடுத்து சொல்லுவாங்க. அதுக்குள்ள இல்லாமல் சேலரி 3,500 ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு 15,000 கிட்ட ஒரு மந்த்துக்கு இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வேறு ஏர்னிங் ஆப்பை பற்றி போடாமல் நீங்கள் நார்மல் வீடியோஸ், டெய்லி நடக்கிறது வீடியோ போடுறதில் அவங்க மாதத்தில் ஒரு டாஸ்க் 4 to 10 டாஸ்க் கொடுப்பாங்க. அதை உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணி போடணும். இல்லை அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா அதை உடனே க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் போட்டாலே போதும். அவங்க அதுக்கு ஒரு மாதத்துக்கு 3,500 கொடுக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் இருந்தது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ப்ரொமோஷன் டீம் செலக்ட் பண்ணாலும் இதில் அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டுலேயும் விருப்பம் உள்ளவங்க மண்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளில் லிங்க் வரும், ரெடியாக இருந்துக்கோங்க. உடனே அப்ளை பண்ணி செலக்ட் ஆக பாருங்கள். நிறைய பேர் போட்டி காம்படிஷன் இருக்கும். ஸோ 10,000 பேர் தான் ரெண்டுதும் சேர்ந்து எடுப்பாங்க. 5,000. ஸோ எதுனாலும் என்ன டவுட்னாலும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீஃபண்டு பற்றி நம்ம இன்னும் அவங்க இப்போ வித்ரா ரெக்யூஸ் கொடுத்துருக்கோம். அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு ரீஃபண்டோட இது கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். இடையில 2-3 நாள் நான் தகவல் சொல்லாமல் போயிட்டேன். அது சின்ன ஒர்க் ஆகி போச்சு. அதை இனி அந்த இது நடக்காது. மீண்டும் என்ன அப்டேட்னாலும் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.